ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நாங்கள் கோயம்புத்தூர் டு சேலம் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock மேலே ஆகுது. மார்னிங் வியூ பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. 5 o'clock மேலே இந்த வியூ பாருங்கள், எவ்வளோ செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 minutesலேயே அப்படியே ஸ்டேஷன் போயிட்டோம். அப்புறம் ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் வியூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ட்ரெயினில் போனதுக்கப்புறமா ஒரு 6 o'clock அப்புறம் இந்த வியூ. அதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது வெளியில். ருத்ரே ஹாய் பண்ணு. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் நானும் ஒரு கையில் மருதாணி வச்சுக்கிட்டேன். மருதாணி வச்சதுக்கப்புறமா என் பையனும் வச்சுக்கிட்டான் பாருங்கள். அவன் கை வியூ எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். வந்தும் வச்சதுக்கப்புறமா நானும் எவ்வளோ நேரம் வெளியே காயணும்னு வச்சுட்டு இருந்தேன். வச்சேன். அப்புறம் அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் நானும் என் பையனும். அப்படியே போகிற சைடில் பார்த்திங்கன்னா ஆறு வந்தது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல. மார்னிங் டைமில் எவ்வளோ நல்லா இருக்குது. நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது பாருங்கள். ருத்துலாம் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தான், அவ்வளோ கத்திகிட்டு இருந்தான். என் குட்டி பையனும் கத்திகிட்டே இருந்தான் பார்க்க அது. அதுக்கப்புறமா கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்தது. நாங்கள் டோரே க்ளோஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது வெளி வியூ. பாருங்கள் முன்னாடி நல்லாயிருக்கும் வெளி வியூ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது ஒரு 7 o'clock மேலே இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்துட்டோம், சேலமுக்கு. நான் ட்ரெயினில் இறங்கி பஸ் இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபோன் பேக்கில் இருந்தது, தம்பி இருந்தால் கையில், அதனால் எடுக்க முடியல. டேரெக்டாக சரி ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறமாவே எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது எங்கள் அத்தை, பின்னாடி பையன், நான் எல்லோரும் நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா முன்னாடி பாருங்கள் எவ்வளோ மலை சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது இதெல்லாம் பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர். பார்த்திங்கன்னா இவங்க தான் எங்கள் கொழுந்தனார் மீன்ஸ். அப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு ஷாப்லேயே கிடச்சிட்டார் இவர். ஸோ அப்படியே சைக்கிளில் 2 பேரும் ருத்ரும் எங்கள் பாப்பா. இது இந்த பாப்பா பேர் சஞ்சு. வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். வீட்டுக்கு வந்தோடனே உட்காந்துட்டு பாப்பா விளையாடிட்டு இருந்தது. இவங்க தான் எங்கள் அத்தை, அது எங்கள் குழந்தை. ஹலோ சொல்லுங்கள், இது ஹலோ பண்ணுங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே வந்துட்டோம். மொட்டை மாடி வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நாங்கள் கீழே வந்து பாப்பாட்ட விளையாடிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். எங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பூஜை ஆடி 18க்கு.
அப்படியே சாமி பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து ரவுண்டிங் அடிப்பாங்க, சுற்றிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவரே கம்முனர்றா கவலை. ஒன்றும் அவசரம் பண்ணிடுறேன்னா இப்படிதான் இருப்பாரு. ஏற்றி முத்தியமா சொல்லிக்கிட்டு பிடிச்சிட்டு இருப்பாரு. அவரெல்லாம் நடுங்க ஏன்னா அவர் நல்லா தான் இருக்கிறது. இந்த போட்டு நான் என்ன சொன்னேன், வேற தான் சொன்னேன். இது சொல்லு அது சொல்லு யார் சொல்லு. கல்பூரம் கம்மியாக வைங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா பெண்ணூர்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம். அதை நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். சாமி பாருங்கள், இப்போ அந்த ப்ளேஸ்லி நல்லா இருக்குன்னு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட், இது குழந்தனார் பசங்க, இங்கே எங்கள் குழந்தனார், இது அப்பா, இது அம்மா. முடிச்சதுக்கப்புறமா எங்கள் 3 பேருமே அண்ணன் தம்பிங்க. அப்படியே முன்னாடி வந்து அது வந்து வீட்டு கோயில் சரிங்களா. இப்போ வந்து எங்கே கோயில் இருக்கோ மெயின் கோயில் அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம பின்னாடி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இந்த எங்கள் குழந்தனார் குழந்தையா எங்கள் அம்மா போயிட்டு அங்கே போயிட்டதுக்கப்புறமா கோயிலுக்கு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், பார்க்கலாம். எங்கள் பாப்பாக்கெலாம் ஒரே சந்தோஷம் பாருங்கள், ஒரே வீடியோவில் வருதுன்னு. இதுதான் கோவில் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா முனியப்பன் கோவில். இதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இதுதான். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இது வந்து படுத்திருக்கோம் இந்த சாமி பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள். இதுதான் பாப்பா பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது, நடந்துட்டு வருது. இதுதான் என் லுக்கு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் என் கெட்டப்பு, நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, பட்டாசு வெடிச்சிட்டு அப்படியே சைடில் காட்டுறேன் இருக்குது, இல்லை கோவில் காட்டுறேன். என் பையனுக்கு வேறு தூக்கம் வந்துருச்சு பாருங்கள். சாமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா சாமி பாருங்கள், அலங்காரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கொஞ்சம் வெளியே. ஓகே, பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா பொங்கல்லாம் சாப்பிட்டு அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிடுறோம் எல்லாருமே. ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம் எல்லாருமே. சரி நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட வீடியோ எண்ட் பண்ணுறேன். பாய் பாய். இதோட வீடியோ நாங்கள் எண்ட் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.